ஹாய்ங்க வணக்கம். டுமாரோ என்னுடைய டாட்டருக்கும் என்னுடைய சன்னுக்கும் கேந்திரியா வித்யாலயா படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க ஸ்கூலில் கம்யூனிட்டி லஞ்சுன்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயாலாம் சின்ன வயசில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பொரி உருண்டை, அதாவது சோள பொரியிலங்க, அந்த வெள்ளை சோளத்தில் பொரி மாதிரி செஞ்சு அது உருண்டையாக வெள்ளை பாவுதை காசிகிட்ருக்க ஒரு பக்கம் நல்லா உடச்சி போட்டு இதில் நம்ம சோள பொரி உருண்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு பொரியை வறுத்து எடுத்துக்கணும். பொரியை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வெள்ளைப்பாகு காஞ்சிட்டே இருக்குது, ஒரு பக்கம் நல்லா இதுவாகிட்டே இருக்குது. மேலோட்டமாக பார்க்கறதுக்குங்க எல்லாமே பொரி மாதிரி தான் தெரியும். ஆனால் அடியில் என்னன்னாக்கா இந்த மாதிரி 1 2 சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தரம் பிரித்து எடுத்துக்கலாங்க. பெருசு பெருசாக இருக்கிற பொரி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சோள பொரியை தரம் பிரித்து இதை வச்சுட்டேங்க. ஒரு வானல் அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு. இதை நம்ம வெள்ளத்தோடு போட்டு கலந்து பொரி உருண்டை மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா பாகு நல்லா கெட்டி பதத்துக்கு அப்படியே கட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொரியை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பொரியை ஃபுல்லாகவே கொட்டி நல்லா கிளறிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரௌன் கலரில் எனக்கு கிடச்சிச்சின்னா அந்த வெள்ளைப்பாக்கோடு சேர்த்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவோ இல்லை கடலை மாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க. எடுத்துக்கின்னு அந்த உருண்டையாக இப்படி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்கும். இது தாங்க பொரி உருண்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே, பாய்ங்க.